நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி போடுறீங்க இல்லையா, ஒரே ஒரு நிமிஷம், இது ஸ்டார்டிங் இதில் நான் இப்போ இதிலே வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது இப்படி போட்டு இப்படி டாட் வச்சு எடுத்து விடுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதே பண்ணுறீங்க. அதாவது இப்படி போட்டு இப்படி குச்சி குச்சா எடுத்து விட்டுறீங்க, இந்த மாதிரி பண்ணிடுறீங்க. அதே மாதிரி இது வந்து இப்படி பண்ணிடுறீங்க. அது பார்க்கும்போது அது ப்ராப்பராக இல்லை. ஒரு டிசைன் போடும்போது அப்படி வரக்கூடாது. நான் உங்களை வந்து இப்படி போட்டு டாட் வச்சு இப்படி பண்ணுங்கன்னு சொன்னது ஃபஸ்ட் ஸ்டேஜில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் போக போக எப்படி பண்ண சொன்னேன்னா டாட் வச்சு இப்படி எடுத்து விட சொன்னேன். ஆனால் எல்லாரும் வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி பண்ணிடுறீங்க. அதாவது இப்படி லைன் போட்டு டாட் வச்சு இந்த சென்டர்லேருந்து இப்படி எடுத்து விட்டுறீங்க. அது என்ன ஆகுதுன்னா இந்த இடம் பாருங்கள் உங்களுக்கு நீட்டாக வராது. ஓகேங்களா? இது எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்படி நீங்கள் லைன் போடுறீங்க அப்படின்னா போட்டுட்டு டாட் வச்சுட்டு இந்த சென்டர்லேருந்து இழுக்கும் போதும் நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கணும். அதாவது இப்படி போட்டுகிட்டே வரணும் சின்னதாக. இந்த கேப்பை நம்ம இப்படி ஃபில் பண்ணுறதுக்காக இதில் நம்ம லைட்டாக அழுத்திட்டே வரோம். ஒரு சின்ன லைன் நம்ம போடுவோம். ஓகேங்களா? லைட்டாக இப்படி இழுக்கும் போது லைட்டாக ஒரு லைன் போட்டுகிட்டே தான் நம்ம இப்படி எடுத்து விடுவோம். ஓகேங்களா? அதனால தான் நிறைய பேருக்கு லீஃப் வந்து இந்த மாதிரி வருது, குச்சி குச்சா வருது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி லைன் போட்டு டாட் வச்சு இழுக்கும் போது லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டே தான் நம்ம வந்து இழுக்கணும். மறுபடியும் பண்ணுற பாருங்கள், இப்படி லைன் போட்டு டாட் வச்சு இப்படி சின்னதாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து நம்ம அந்த இடம் பண்ணணும். மறுபடியும் இங்கே ஒரு லைன், இந்த மாதிரி லைன் போடணும். அதாவது ரெண்டு பக்கமுமே நம்ம லைன் போடுவோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் சென்டர்லேருந்து இப்படி எடுத்து விடுங்கன்னு சொன்னனால இந்த மாதிரி எடுத்து விட்டுறீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி எடுத்து விடுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் கிட்டத்தில் காட்டுறேன். இந்த இடத்துல சென்டரில் லைன் மாதிரி வந்துடுது. இந்த மாதிரி குச்சி குச்சா போட்டுடுறீங்க. இப்படி வந்து போடக்கூடாது. இது எப்படி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி சென்டரில் வரணும். ஓகேங்களா? இப்படி லைன் போட்டு இது வந்து ஒரே இதில் பண்ணிடணும். இப்படி எடுக்கும்போது லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டே தான் நீங்கள் இப்படி பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் சும்மா இப்படி எடுத்து விடக்கூடாது. இந்த கோன் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் இதில் வர ஃப்ளோலான கூட ஒரு சில டிசைன்ஸ் வந்து ஸ்மட்ஜ் ஆகலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.